الحمد لله الذي تجلى لحبيبه المصطفى وأشهد جماله في مقام الأنس والصفاء، والصلاة والسلام على حبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை துயர்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இவ்விடத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிமுல் வலி அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அருந்தவ புதல்வர் எங்களுடைய ஷீஹுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மீதும், என்றென்றும் இம்மத்துணை பேர் மீதிலும் இறை அருளும் நபி அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, குறுகிய நேரத்திற்குள் எமது ஜும்ஆ உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஏவலுக்கிணங்க சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு எத்தி வைக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, நாங்கள் உம்மத்தே முஹம்மதியா. உம்மத்தே முஹம்மதியா என்றால் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சமூகம், அவர்களினுடைய மக்கள், அவர்களினுடைய பிள்ளைகள், அவர்களினுடைய உறவுகள். எங்களுடைய தலையாய கடமை என்னவென்றால், இந்த சமூகத்திற்கு வழிகாட்ட வந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழ்வது, அவர்களை அடியொட்டி வாழ்வது, அவர்களுக்கு பணிந்து வாழ்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மனிதர் இந்த உலகத்திலே தன்னுடைய கால் பாதங்களை பதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் முழுக்க இருள்மயமாக்கப்பட்டிருக்கும். அந்த உடலை இந்த பூமி தழுவிக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகம் இருண்டு போயிருக்கும். எப்பொழுது அல்லாஹு தஆலாவினுடைய கருணையும் அருளும் அவர்களிலே பொங்கி வடிந்ததோ அதனால் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் இந்த வையகத்தில் உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஏன் தெரியுமா? அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வியலை பின்பற்றி வாழ்வதற்காக மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வியல் கட்டமைப்பு என்பது அபூர்வமானது, வினோதமானது, விசித்திரமானது, நுட்பம் நிறைந்தது. எந்த ஒரு அறிவியலாளரினாலும் இன்றைய காலத்தினுடைய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அவர்களும் பெருமானாரை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு பெருமானாரினுடைய வாழ்வியல் அமைந்திருந்தது. அன்பிற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதர் நம்முடைய ஊரிலே வாழ்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் ஒரு நல்ல மதிப்புள்ள பெயருள்ள மனிதர். இவருடைய மரணத்திற்கு பின்னால்
இவரை அடியொட்டி வாழ்ந்த சிலர் இருப்பார்களே, பின்பற்றி வாழ்ந்த சிலர், அந்த சிலர் இவருடைய நற்பண்புகளையும் அல்லது இவருடைய குணாதிசயங்களையும் அல்லது இவருடைய வாழ்வியலில் சில விடயங்களையும் தன்னுடைய காலத்திலே எடுத்து நடப்பார். இது வல்லமைதானே. ஆனால் இந்த பின்பற்றுதல் என்பது சில காலங்கள் நீடிக்கும். ஆனால் 1400 வருடங்களுக்கு மேலாக ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இன்று வரை பல கோடி மக்களால் பின்பற்றப்பட்டு வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலே ஏதோ ஒரு விடயம் புதைந்து கிடக்கின்றது என்பது அர்த்தம். 1400 வருடங்கள் தாண்டியும் ஒரு மனிதரினுடைய சகல வாழ்வியல் திட்டங்களும் எங்களுடைய வாழ்வியலே இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது. அப்படியானால் இன்று வரை அது நீடித்து இருக்கின்றது என்றால் அதிலே ஏதோ ஒரு புதுமை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதுமையான நிலம், புதுமையான நிலம், அந்த நிலத்திலே விளையக்கூடிய கதிர்களாக இருக்கட்டும், விதைகளாக இருக்கட்டும், சகலரும் புதுமை நிறைந்ததுதான். அந்த நாட்டிலே அந்த உடல் கட்டமைப்பிலே எந்தவித குறைபாடுகளும் கிடையாது. பெருமானார் என்ற உடல் இருக்கிறதே, அந்த உடலிலே எந்த குறைகளும் கிடையாது, கோலங்கள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது, ஃபித்னாக்கள் கிடையாது. அது சுவையான ஒரு தேக கூடு. அந்த தேக கூட்டில் இருந்து வெளிப்பட்ட சகல வாழ்வியல் அமைப்புகளும் புதுமையானதுதான் என்பதை இன்றைய விஞ்ஞானிகளும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் விஞ்ஞானத்திற்கு விருந்து வைத்து செல்லிருக்கின்றார்கள். சாதாரணமாக இல்லை, எடை போட்டுவிட முடியாது பெருமானாரின் வாழ்வியலை எவராலும். அது ஹக்குடைய வாழ்க்கை, அது ஹக்குடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இருந்தும் புதுமைகள் தான் வெளிப்படுமே தவிர கசப்புகளுக்கு இடம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா ஃபமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখিர வதக்கரல்லாஹ கஸீரா. எவரொருவர் அல்லாஹ்வையும் அவனுடைய ஞாபகத்திலும் இம்மை மறுமைகளையும் நினைவு கூர்ந்து ஆதரவு வைத்து வாழ்கிறாரோ அப்படியான ஒருவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே ஒரு முன்மாதிரி உண்டு. ஒரு முன்மாதிரி உண்டு, அது அழகிய முன்மாதிரி. இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய கௌதனா முஹித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி நாயகம் தங்களுடைய தஃப்சீருல் ஜீலானியிலே மிக அழகாக ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார்கள். என்ன தெரியுமா? அது என்ன உஸ்வத்துன் ஹஸனா என்றால் அது என்ன அழகிய முன்மாதிரி தெரியுமா? அது ஹஸ்லத்துன் ஹமீதத்துன் பதியா. ஹஸ்லத்துன் ஹமீதத்துன் பதியா, அது ஒரு அழகிய விடயம். அது மட்டுமல்ல, அது நுட்பமான விடயம். அது நுட்பமான விடயம். நுட்பம் என்றால் என்ன தெரியுமா? அந்த விடயத்திலே, அந்த வாழ்வியலிலே, அவர்களினுடைய கவுலிலே, அவர்களினுடைய சொல், செயல், அங்கீகாரம் சகலரிலும் ஆராயப்பட வேண்டிய பல புதுமைகள் புதைந்துள்ளது. அதுதான் நுட்பம். நுட்பம் என்றால் ஆராயப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹு தஆலா பதியா, அவன் நுட்பமானவன். படைப்புகளை நுட்பமாக படைத்திருக்கிறான் என்றால் படைப்புகளை சிந்திக்க வேண்டும். அதுதான் நுட்பம். ஆகவே என்ன நுட்பம் இருக்கின்றது என்று கொஞ்சம் அலசி பார்க்கலாமே. இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு
வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஒரு வசனம் பல ஆன்மீக தத்துவங்களை நிறுவுகின்றது. என்ன அல்லாஹ் சொல்கிறான்? நாயகமே குல், நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு என்ன தெரியுமா விளக்கம் எழுதுகிறார்கள்? குல், நீங்கள் சொல்லுங்கள் என்றால் நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், எங்களுடைய குணங்களை கொண்டு குணம் பெற்ற ஒரு மனிதரே, எங்களாக இருக்கக்கூடியவர்களே, எங்களுடைய அகலாக் புதைந்த ஒரு நிலமே, நீங்கள் கூறுங்கள். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புபவர்களாக இருந்தால், அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து சொல்கிறான், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை விரும்புபவர்களாக இருந்தால், அவனுடைய காட்சியையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய ஜமால் என்ற அழகையும் நீங்கள் பெற விரும்புபவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். ஒரு வார்த்தை தான், என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். உங்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய காட்சியை காட்டி ரசித்து அழகு பார்ப்பான். அவனின் பக்கம் உங்களை சேர்த்து வைப்பான். ஆகையால் நீங்கள் என்னை தொடருங்கள், என்னை பின்பற்றுங்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரை பின்பற்றுவதென்றால் என்ன தெரியுமா? பின்பற்றுதலுக்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது, அதுதான் மஹப்பத். அன்பு என்ற ஒரு மந்திரம் மட்டும் ஒருவரின் உள்ளத்தில் இல்லை என்றால் யாரையும் யாராலும் பின்பற்ற முடியாது. ஒருவர் பின்பற்றப்படுகின்றார் என்றால் அவருடைய உள்ளத்தில் பெருமானார் இருக்க வேண்டும். பெருமானாரை எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டும். ஆன்மீக விடயங்களுக்கு நான் இப்பொழுது செல்லவில்லை, நேரம் போதாது. சில அடிப்படை விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த நினைக்கிறேன். பெருமானாரின் சுன்னத் வழிமுறை என்பது சிலருக்கு தாடி வைப்பதில் இருக்கலாம், சிலருக்கு தாடி வைப்பதில் இருக்கலாம். தாடி வைப்பது என்று கேட்டால் அது பெருமானாரின் சுன்னத் அல்லவா, செய்யத்தானே வேண்டும் என்பார்கள். உண்மைதான், அது சுன்னத்து தான், செய்ய வேண்டும். ஆனால் சுன்னத் என்பது தாடி வைப்பதில் மட்டுமல்ல, அது வழிமுறை மட்டுமல்ல, பெருமானாரின் வாழ்வியல் முழுக்க வழிமுறைதான். அதை அணுவணுவாக பின்பற்றுகின்றோமா என்று பார்த்தால் மிச்சம் குறைவுதான். பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்வியல் என்பது அவர்களின் கண் விழிப்பில் இருந்து கண் உறங்கும் வரை நடந்த விடயங்கள். உதாரணமாக வைத்துக் கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி தூங்குவார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி உறங்குவார்கள், எப்படி தன்னுடைய வாழ்வியலை கடத்துவார்கள், எப்படி மக்களோடு நடந்து கொள்வார்கள், எப்படி பெருமானார் 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்தார்கள் என்பதுதான் வாழ்வியல். அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும், அபூர்வமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலக்கரத்தினால் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள், வலது கரத்தினால் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லோரும் சாப்பிடுவது வலக்கரம். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்களே, அதனால் நாங்களும் வலது கரத்தினால் சாப்பிடுகிறோம். இந்த வலக்கரத்தினால் ஏன் சாப்பிட வேண்டும்? இடது கரத்தினாலும் சாப்பிடலாம் தானே? ஏன் வலது கரத்தினால் சாப்பிட வேண்டும் என்றால், விஞ்ஞான அறிவியல் கூறக்கூடிய கருத்தை பார்த்தால் விசித்திரமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வலது
வலக்கரம் என்பது அதிலே ஒரு விதமான நன்மை சுரக்குகின்றது. வலக்கரத்திலே ஒரு வித நன்மை சுரப்பி. ஒரு முறை சஹாபாக்களில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சிறு பராயத்திலே அவர் இருக்கும் பொழுது அவருடைய பீங்கானிலே அங்குமிங்குமாக கைகளை போட்டு அலைந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த பெருமானார் சொன்னார்கள், பிஸ்மி சொல்லி வலக்கரத்தினால் உண்ணுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி இருந்தார், அவர் இடது கரத்தினால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் வலது கரத்தினால் சாப்பிடுங்கள் என்று சொன்னவுடன் அவர் மறுத்து விட்டார். சாப்பிட முடியாது, எனக்கு வலது கரத்தினால் சாப்பிட இயலாது. அப்படியா? பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய வலக்கரத்தினை உபயோகிக்க முடியாமல் போகட்டும். ஒரு ரிவாயத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு நேரத்திலே ஒரு காலத்திலே அவருடைய வலக்கரம் வேலை செய்யவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஏன்? அவரை பெருமை தடுத்தது. அன்பிற்குரியவர்களே, ஏன் வலது கரத்தினால் சாப்பிட வேண்டும் என்றால், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இன்விசிபிள் ரேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான நன்மை சுரப்பி வலது கரத்திலே சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த நன்மை சுரப்பியை சாப்பிடும் பொழுது உடலிலே தீங்கு ஏற்படாமல் அது உள்ளே சென்று செமிவாட வைக்கின்றது. அதனால் வலது கரத்தினால் சாப்பிடுங்கள். இடது கரத்தினால் ஏன் சாப்பிடக்கூடாது என்றால், இடது கரத்தினால் கெட்ட சுரப்பி சுரக்கின்றது. கெட்ட சுரப்பி சுரக்கின்றது. ஆகவே அந்த சுரப்பி எங்களுடைய உடலுக்குள் சென்றால் அது பாதிப்பை உண்டாக்கும், அது ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும், நோய்களை உண்டாக்கும். அதனால் இடது கரத்தினால் சாப்பிட வேண்டாம் என்ற விஞ்ஞான அறிவியல் எமக்கு நிரூபித்து காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூடான உணவுகளை சாப்பிட வேண்டாம். சிலருக்கு சூடான உணவுகள் தான் பிடிப்பாக இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், சூடான உணவை சாப்பிட வேண்டாம். ஏனெனில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நெருப்பால் உணவை தரவில்லை. நீங்கள் அதை ஆற வைத்து சாப்பிடுங்கள். ஏன் சூடான உணவை சாப்பிடக்கூடாது என்றால், விஞ்ஞானம் சொல்கிறது, சூடான உணவை ஒருவர் சாப்பிடும் பொழுது பற்களிலே சிதைவு உண்டாகும். பற்களிலே சிதைவு உண்டாகும். அது மட்டுமல்ல, ருசிக்கக்கூடிய திறன் இருக்கிறதே, ருசி இருக்கிறதே, நாக்கிலே நாட்டியம் ஆடக்கூடிய அந்த ருசி, சுவை என்பது சூடான உணவுகளை சாப்பிட சாப்பிட மங்கி போய்விடும். ருசி என்பது உணவிலே உண்டாகாது. அது மட்டுமல்ல, வாயிலே புண்கள் உண்டாகும். குடல் சம்பந்தப்பட்ட கெடுதிகள் உண்டாகும். ஆகவே சூடான உணவு பழக்கங்களை கொண்டு வர வேண்டாம் என்று விஞ்ஞானம் இன்று நிரூபித்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தண்ணீர் குடிக்கும் பொழுது அமர்ந்து குடியுங்கள் அல்லது குந்தி குடியுங்கள். ஏன் தெரியுமா? தண்ணீரை ஒருவர் நின்று கொண்டு குடிக்கும் பொழுது நீர் இருக்கிறதே, இந்த நீர் குடலிலே வேகமாக வந்து விழுகின்றது. குடலிலே வேகமாக வந்து விழுந்து குடலினுடைய சுவற்றை பாதிக்கின்றது. இப்படியே நீண்ட நாட்கள் நீங்கள் குடித்துக் கொண்டு வந்தால் செரிமானத்திலே பிரச்சனை உண்டாகும். சிறுநீரகங்கள் வடிகட்டக்கூடிய செயல்முறை குறைந்துவிடும்.
காலப்போக்கிலே உங்களில் ஒருவர் தண்ணீரை நின்று குடித்து வந்தால் அவருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் உண்டாகும் என்று விஞ்ஞான அறிவியல் சொல்கிறது. பார்த்தீர்களா? பெருமானாருடைய வாழ்வியல் எப்படியான அபூர்வமாக இருந்தது. பெருமானார் விஞ்ஞானத்துக்கு தீனி போட்டு சென்றிருக்கிறார்கள், விஞ்ஞானத்துக்கு விருந்து வைத்து சென்றிருக்கிறார்கள். விஞ்ஞானம் இப்படியான விளக்கங்களை இன்று வரை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் நீர் அருந்தினால் அல்லது குடிபானங்கள் எதையும் குடிக்கும் பொழுது உங்களுடைய பாத்திரங்களிலே மூச்சு விட வேண்டாம். பாத்திரங்களிலே மூச்சு விட்டு ஊதி குடிக்க வேண்டாம். ஏனெனில் அப்படி நீங்கள் ஊதி குடிக்கும் பொழுது உங்களுடைய மூக்கில் இருந்து வாய்களில் இருந்து வெளிவரக்கூடிய சில கிருமிகள் உங்களினுடைய உடலுக்குள் சென்று அது பாதிப்பை உண்டாக்கும். ஆகவே நீங்கள் பாத்திரங்களிலே ஊதி குடிக்க வேண்டாம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார், நாயகமே, ஊதி குடிக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? கந்தல்கள் அல்லது புழுதிகள் எங்களுடைய குடிபானங்களிலே விழுந்தால் அதை என்ன செய்வது நாயகம் என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் சொன்னார்கள், ஊதி குடிக்க வேண்டாம். அந்த விழுந்த கந்தலை சற்று ஊற்றும் பொழுது, தண்ணீரையோ அல்லது குடிபானத்தையோ கீழே ஊற்றும் பொழுது அந்த தூசிகள் எல்லாம் போய்விடும். ஆகவே அதை ஊற்றி குடியுங்கள், ஊதி குடிக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சாப்பிட்ட பின்பு உங்களினுடைய விரல்களை சுவையுங்கள். சாப்பிட்ட பின்பு விரல்களை சுவையுங்கள். இன்று பலர் செய்வோமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் எங்களுடைய சாப்பாடுகளை சாப்பிட்டு முடிந்த பின்னால் எங்களுடைய விரல்களை சுவைப்பது சுன்னத், நபி வழி. ஏன் பெருமானார் அவ்வாறு செய்தார்கள்? இன்று அறிவியல் கண்டுபிடித்திருக்கின்றது. பொதுவாக உணவிலே விட்டமின்கள் இருக்கும், தாதுப்புக்கள் இருக்கும். இந்த தாதுப்புக்கள் என்பது சாப்பிடும் பொழுது கரங்களினுடைய விரல்களினுடைய இடுக்குகளிலே போய் சேர்ந்து கொள்ளும், நகங்களின் இடுக்குகளிலே போய் சேர்ந்து கொள்ளும். இது சாப்பிட்டு முடிந்த பின்னால் விரல்களை சுவைப்பதனால் இந்த தாதுப்புக்கள் உடலிலே சேர்ந்து விட்டமின்களை, உங்களுக்கு உடல் சக்திகளை உண்டாக்கும் என்று விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாப்பிட்டு முடிந்த பின்னால் கைகளை சுத்தம் செய்து கழுவிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சாப்பாடு உண்பதற்காகவும் நாம் இருக்கிறோமே, சாப்பாடு உண்பதற்கு முன்னாலும் சாப்பாடு உண்டதன் பின்னாலும் கைகளை கழுவிக்கொள்வதில் பரக்கத் இருக்கின்றது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திரை இல்லாமல் வானவெளியிலே, திரை இல்லாமல் ஒரு இடத்திலே உறங்க வேண்டாம். வீட்டினுள் அல்ல, வீட்டிற்கு வெளியே அல்லது வேறு ஏதாவது வெளியிடங்களிலே திரை இல்லாமல் நீங்கள் தூங்க வேண்டாம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். திரை இல்லாமல் நீங்கள் தூங்கினீர்களே ஆனால், சயின்ஸ் சொல்லுகின்றது, படுத்துறங்கும் பொழுது மனிதனுக்கு மேலாக வானத்திலே ஒரு பறவை பறக்கிறது. அந்த பறவையினுடைய நிழல் அந்த மனிதனிலே படும் பொழுது அந்த மனிதனிலே தீராத நோய்கள் உண்டாகுவதற்கு வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்ல, அந்த பறவைக்கு அல்லாஹு தஆலா உயிரை உறிஞ்செடுக்கக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கிறார் என்று சயின்ஸ் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்வியல் கட்ட
கட்டமைப்பு என்பது மிக விசித்திரமானதாக இருக்கின்றது. அவர்களினுடைய வாழ்வியலிலே இல்லாத புதுமைகள் எதுவும் கிடையாது, சகலமும் இருக்கின்றது. பெருமானார் சொன்னார்கள், ஹத்னா செய்து கொள்வது சம்பந்தமாக. ஹத்னா செய்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இது இன்று நம்மவர்கள் செய்திருப்போம். தமிழர்கள், இந்துக்கள், மாற்று மத சகோதரர்களும் ஹத்னா செய்து கொள்கின்றார்கள். ஏனென்றால் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையிலே வெளியிடப்பட்ட செய்தி என்ன என்றால், ஹத்னா செய்யும் பொழுது அந்த ஹத்னாவினுடைய பகுதிகள் எய்ட்ஸில் இருந்தும் பாதுகாக்கிறது. எய்ட்ஸ் நோய் இருக்கிறதே, இந்த நோயிலிருந்தும் ஹத்னா செய்தால் அந்த நோய் ஒருவருக்கு ஏற்படாது, அது தாக்குவதற்குரிய வாய்ப்பு இருக்காது என்று பல விஞ்ஞானிகளினுடைய ஆய்வுகள் எங்களுக்கு தரவுகளை தந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை என்பது நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கலாம். அவர்கள் எவ்வாறு உறங்கினார்கள், எவ்வாறு சாப்பிட்டார்கள், எவ்வாறு தன் வாழ்வியலை கடந்து கொண்டார்கள் என்பது பற்றி எல்லாம் ஏராளமான ஹதீதுகள் எங்களுக்கு பரவலாக இருக்கிறது. அதை சொல்லிவிட நேரம் போதாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சில தோழர்கள் வந்து கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு வீட்டிலே நடந்து கொள்வார்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே மனிதர்கள் இருப்பது போல்தான் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பால் கறப்பார்கள், பசுக்களில் இருந்து பால் கறப்பார்கள். ஆடைகளில் ஓட்டை விழுந்தால், ஆடைகளில் கிழிசல்கள் ஏற்பட்டால் அதை ஊசி நூட்களால் தைப்பார்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்வியல் திட்டம் என்பது மிக விசித்திரமான அமைப்பிலே இருந்தது. இன்று வரை அது விஞ்ஞானிகளுக்கு வியப்பையும் வினோதத்தையும் அதிசயத்தையும் அளித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்று கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்வியலை நாங்கள் பின்பற்ற வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், எனக்கு பின்னால், என்னுடைய மரணத்திற்கு பின்னால் இந்த பூமியிலே பல இக்திலாவுகள், பல கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அப்பொழுது உண்டாகும் பொழுது என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பெருமானுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பெரியார், ஒரு இமாம் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த தீனுடைய அழிவு என்பது, இந்த மார்க்கத்தினுடைய அழிவு என்பது பெருமானாரினுடைய வழிமுறையை விடுவதில் இருந்து ஆரம்பிக்கின்றது. உண்மைதான். பெருமானாரினுடைய சுன்னத்து வழிமுறை என்பது எப்பொழுது விடுபடுகின்றதோ, எப்பொழுது அவர்களுடைய சுன்னத்து தானே, செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் ஒன்றுமில்லை என்று விட்டுவிட்டு செல்லக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சுன்னத்தை விடுவதால் தீனுக்கு அழிவு உண்டாகும். அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்திலே குழப்பங்களும் பிளவுகளும் ஃபித்னாக்களும் நோய்களும் பேராபத்துக்களும் உண்டாகக்கூடிய நிலை உண்டாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஆகவே பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பற்றி கொள்ள வேண்டும். தாடி வைப்பது மட்டுமல்ல, மிஸ்வாக் செய்வது மட்டுமல்ல, நல்ல ஆடைகள் அணிவதில் மட்டுமல்ல, சகல விடயங்களிலும் பெருமானாரை பின்பற்ற வேண்டும் என்று என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல மூலம் புரிவானாக. எங்களுடைய வாழ்வியல் திட்டங்களை பெருமானாரினுடைய வாழ்வியல் திட்டங்களாக அமைத்து தருவானாக. எங்களுடைய பள்ளிவாயலை வெகு சீக்கிரமாக கட்டி முடிப்பதற்கு அருள் செய்வானாக. எங்களுக்கு வழங்கப்பட்ட அநீதியான ஃபத்வா,
கூடிய சீக்கிரத்திலே வாபஸ் பெறுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.